பணபலம், இராணுவம், அணு ஆயுதம். உருவானது இஸ்லாமிய நாட்டோ. பாகிஸ்தானுடன் கைகோர்த்த துருக்கி, கத்தார். ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் மேகங்கள் இன்னும் முழுமையாக விலகவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு புதிய மெகா கூட்டணி உருவெடுத்துள்ளது. அதாவது இஸ்லாமிய நாடுகள் இணைந்து நாட்டோ போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. ஏற்கனவே சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இதில் உள்ள நிலையில் இப்போது துருக்கியும் கத்தாரும் இணைய தயாராகி வருகின்றன. உலகளவில் இப்போது மிகவும் வலிமையான ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பு என்றால் அது நாட்டோ தான். அமெரிக்கா தலைமையிலான இந்த நாட்டோ அமைப்பில் கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட 32 நாடுகள் உள்ளன. இதற்கிடையே நாட்டோவை போலவே இஸ்லாமிய நாடுகளை கொண்ட ஒரு போட்டி நாட்டோவை உருவாக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் இறங்கியுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் சமீபத்தில் அளித்த பேட்டியில், சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கத்தாரும் துருக்கியும் இணைவது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது வெறும் பேப்பர் ஒப்பந்தம் அல்ல, அமெரிக்காவின் பிடியிலிருந்து விலகி தங்களுக்கு என ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்ளும் அந்த நாடுகளின் ராஜதந்திர நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியில் இணைந்துள்ள உலக நாடுகளை பார்த்தால் அது சற்றும் யோசிக்க வைப்பதாகவே இருக்கிறது. சவுதி, கத்தார் நாடுகள் பெட்ரோலியம் மூலம் கிடைக்கும் அபரிமிதமான பணபலம் கொண்ட நாடுகளாக உள்ளன. அடுத்து துருக்கி. இது நாட்டோ அமைப்பிலேயே 2வது பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாடு. அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் கொண்டுள்ளது. அடுத்து கடைசியாக பாகிஸ்தான். இந்த நாடுகளிலேயே பலவீனமான லிங்க் போல தெரிந்தாலும் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்ட நாடாக உள்ளது. நாட்டோவின் 5வது விதியை போலவே இந்த கூட்டணியில் ஒரு விதி இருக்கிறது. அதாவது இந்த அமைப்பில் உள்ள ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒட்டுமொத்த கூட்டணி மீதான தாக்குதலாக கருதப்படும் என்ற கூட்டு பாதுகாப்பு அச்சம் இதில் இடம்பெற்றுள்ளது. இதுவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. துருக்கி இந்த கூட்டணியில் இணைவது மிக முக்கியமானது. ஏனென்றால் துருக்கி ஏற்கனவே அமெரிக்கா தலைமையிலான நாட்டோவில் உறுப்பினராக உள்ளது. 2025 மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவியது நினைவு கூறத்தக்கது. இப்போது சவுதியுடன் கைகோர்த்திருப்பதன் மூலம் இஸ்லாமிய நாடுகளின் தலைமையை கைப்பற்றும் போட்டியில் இருந்த துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளும் பழைய பகையை மறந்து ஒன்று சேர்ந்துள்ளன. இந்திய விமானப்படையின் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் அனில் சோப்ரா இது குறித்து தனது கவலையை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர், பாகிஸ்தானின் அணு ஆயுத பலமும் துருக்கியின் தொழில்நுட்பமும் இணைவது இந்திய பாதுகாப்புக்கு சிக்கலை உருவாக்கும். இதற்கு போட்டியாக இந்தியா இப்போது கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுடன் தனது உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்தியாவின் ஆதிக்கத்தை செலுத்த இஸ்ரேலுடனான ஒருங்கிணைப்பு மிக அவசியம் என்றார். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கு சரிந்து வருவதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே இந்த 4 நாடுகளும் கைகோர்த்துள்ளன. இஸ்லாமிய நாட்டோ என்ற இந்த புதிய அமைப்பு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக மாறக்கூடும். அண்டை நாடுகளின் இந்த புதிய கூட்டணி கொடுக்கும் நம்பிக்கையால் பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டக்கூடும். இருப்பினும் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுக்கும் என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள்.